அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணி இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை. இது தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை, மிரட்டுவதாக நினைக்கவில்லை. அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். ஊடகத்தில் டிபேட்ல பார்க்கிறோம். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதில் கூட்டணியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்று, மிரட்டுவதோ என்பது கிடையாது, இல்லது ஆம்டிஸ் பண்ணுவதோ கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் அணுகி பேசி வந்திருக்கிறார். அவங்களுடைய கருத்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். பட் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கடந்த 3 மாதங்கள் வரை அங்கே இருந்தவர் தான். 21 தேர்தலுக்கு பிறகு, 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதுக்காக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா? அவரை 50 ஆண்டு அனுபவம் உள்ளவர், இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இந்த 78 வயதிலும் தேனி போல் செயல்படக்கூடியவர். அவர் போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியாது, போர்வையை போத்திக்கிட்டு. அதனால இதற்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாம் ஒரு வழியிலே முயற்சி செய்தால் அவர் வேறு ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் கோபதாபத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை. 2 மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்கு ஆலோசித்து, இன்னொன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் அந்த பதவியை சேர்ந்தவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நிதானமானவர், மென்மையானவர். அவர் நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அண்ணன் செல்லூர் ராஜ் ஏதாவது காமெடியா அதை பேசிட்டு இருப்பாரு. இலைகள் உதிர்ந்து போச்சுன்னா அதை பத்தி நீங்களே கேட்க போறதில்லை. பல விழுதுகளாக இருப்பவர்கள், அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள், இன்றைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள், இது போன்ற பல பேர் இன்றைக்கு விழுதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க. அதை அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். சரி, காலம் அவருக்கு புரிய வைக்கணும். 17ஆம் தேதி விஜய் ஈரோட்டுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கோரியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அவங்களுக்கான அந்த அனுமதியை வழங்கணும்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக அந்த நாம்ஸ் எல்லாம் பின்பற்றினா உறுதியாக கொடுக்கதான் செய்வார். இல்லைங்க, நான் அதுல அரசாங்கத்தோட நடவடிக்கை எல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்கே நாம் எல்லோரும் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, உறவினர்களாக, நண்பர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு. பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதுல மத நல்லிணக்கத்திற்கோ, தமிழ்நாட்டு அமைதிக்கோ, கடவுளின் பெயரையோ, மதத்தின் பெயரையோ, ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை
அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள் கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட. ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் இங்கே அமைதியாக ஒரு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.